யூ ஆர் லைன் ஏப்ரல் மொத்தமாக 22 எபிசோட். நான் 22 நாள் ஒவ்வொரு எபிசோடாக பார்க்க போகிறேன். என் கூட சேர்ந்து எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க அப்படின்னு ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன். யாருமே பெருசாக கண்டுக்க மாட்டீங்க, யாருமே பார்க்க மாட்டீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டெய்லி என் கூட சேர்ந்து ஒவ்வொரு எபிசோடாக நிறைய பேர் பார்த்தீங்க. இன்கேஸ் நான் ஸ்டோரி வைக்கலனா கூட, ப்ரோ எங்கே ப்ரோ ஸ்டோரி, அடுத்த எபிசோட் எங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஸ்டோரி வைங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்லை, நான் டெய்லி இந்த ஆனிமியில் ஒவ்வொரு எபிசோடாக பார்த்து முடிச்சுட்டு ஸ்டோரி வைக்கும்போது ஒருத்தர் வந்து ப்ரோ என்னை மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு 22 நாளும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார். நானும் அவரை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் நடுவில் ஒரு நாள் ப்ரோ இந்த ஆனிமி உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு ப்ரோ. ஆனால் போக போக அந்த ஸ்டோரி, அந்த கதை, அந்த சீன்ஸு, முக்கியமாக அந்த லெட்டர் எல்லாமே ஒரு மாதிரி என்னை ஒரு மாதிரி போட்டு பண்ணிடுச்சு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஆனிமியில் ஏதாச்சும் ஒரு சீன் பற்றி எடுத்து பேசலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி, எந்த சீன் பற்றி நான் பேசலாம் அப்படின்னு உட்காந்து எழுதி பார்க்கும்போது, இந்த சீன் பேசலாமா, அந்த சீன் பேசலாமா, இல்லை அந்த சீன் பேசலாமா அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சா. சரிப்போ அந்த 3 சீனுமே பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன். நவ் அந்த 3 சீன் என்ன அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த ஆனிமி சீரிஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, அரிமா அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சின்ன வயசுலேருந்தே பியானோ பயங்கரமாக வாசிப்பான். ஆனால் அவனோட அம்மா தவறுனால அவனால் பியானோ வாசிக்க முடியாது. அவங்க அம்மாவோட இழப்பு வந்து இவனுக்கு ஒரு பெரிய ட்ராமாவாகவே இருக்கும். அதுலேருந்து அவனால் மீண்டு வெளியே வரவே முடியாது. எப்போ போய் அவன் பியானோ வாசிக்க ஆரம்பித்தாலுமே அவங்க அம்மாவோட நினப்பு வந்து அவனுக்கு ஒரு ட்ராமா மாதிரி கிரியேட் ஆகி அவனால் வாசிக்கவே முடியாது. ஒவ்வொரு தடவையும் அந்த கீபேட் மேலே அவன் கை வைக்கும்போது அவனுக்கு வந்து அவனோட கீடோன்ஸே கேட்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க வாசிக்க அந்த கீடோன்ஸ் எல்லாமே அவன் காதில் கேட்காம மறைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும். இதனாலேயே அவன் இதுக்கப்புறம் பியானோ வாசிக்கவே வேணாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் இருப்பான். அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. ஐ மீன் கயோரி. கயோரி வந்து ஒரு வயலினிஸ்ட். பயங்கரமாக வந்து வயலின் வாசிப்பா. அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே நம்ம ஆளுக்கு வந்து ஒரு க்ரஷ் வந்துடும். இவன் என்னடா இப்படி இருக்காளடா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள அவ்வளோ லவ்வோட வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்க்கும்போதே அவன் கண்ணுக்குள்ள அவ்வளோ லவ் இருக்கும். ஸோ இவங்க 2 பேரோட ஜேர்னி தான் இந்த ஆனிமி சீரிஸ். மொத்தமாக 22 எபிசோட். நான் 3 சீன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 3 சீன் ஏன் வந்து அவ்ளோ ஸ்பெஷல் அப்டின்னா, டயலாக்ஸ் மட்டும் இல்லாம விஷுவலாவே அந்த சீன வந்து பயங்கரமா ட்ரீட் பண்ணி வச்சிருப்பாங்க. கதையோட பேஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவங்க காமிச்ச விஷுவல்ஸ் வச்சே, ஓ! இதுதான் அப்டிங்கிற மாரி நமக்கு புரிய வச்சிருப்பாங்க விஷுவலாவே. மொத சீன் எபிசோட் 3ல வந்திருக்கும். என் கூட வந்து சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு கயூரி நம்ம அரிமா கிட்ட கேட்டிருப்பான். ஆனா நம்ம அரிமா ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். என்னால வர முடியாது. எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கு அப்படிங்கிற மாரி அவன் மனசுக்குள்ள அத வச்சுக்கிட்டு, இல்ல முடியாது அப்படிங்கிற மாரி அவாய்ட் பண்ணியிருப்பான். பட் இருந்தாலும் கயோரி விடுற மாரி இருக்க மாட்டா. அரிமாவ எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி என் கூட வந்து வாசிக்க வைக்கணும் அப்படின்னு பயங்கர ஒரு முடிவோட தான் இருப்பா. இந்த டைம்ல தான் நம்ம அரிமா அவன் ஸ்கூல்ல மாடியில ஒரு நிழல்ல உட்கார்ந்திருப்பான். அவன தேடி வந்த கயரி, "ஓ! நீ இங்க தான் இருக்கியா? வா என் கூட வந்து வாசி" அப்படின்னு கேட்கும்போது, அவன் வந்து முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே இருப்பான். பட் இருந்தாலும் நம்ம கயரி விடாப்பிடியா இருந்து அழுது சாதிப்பா. அவ சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லுவா. நம்ம ஆளும் சரின்னு சொல்லி மனசு மாறி நான் வந்து வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம அரிமா ஃபர்ஸ்ட்டு நிழல்ல தான் உட்காந்துருப்பான். ஆனா, அவன் வந்து பேச பேச அவன் மனசு மாறுனதுக்கப்புறம் அந்த நிழல்ல இருந்து வெளிச்சத்துக்கு வருவான். ஐ மீன் இதுக்கு வந்து விஷுவலா பார்க்கும்போது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவனோட அம்மாவோட ட்ராமானால ரொம்ப நாளா அவன் வந்து இருட்டுக்குள்ளேயே இருந்தான். அவன வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது கயோரி தான் அப்படிங்கிற மாரி ஒரு விஷுவல் ட்ரீட்டாவே இந்த ஒரு சீன வந்து காமிச்சிருப்பாங்க. இருட்டுக்குள்ள இருந்த ஒருத்தவன வெளிச்சத்துக்கு கூட்டு வந்த மாரி இருக்கும் இந்த ஒரு மொமெண்ட். 2வது சீன் வந்து எபிசோட் 6ல இருக்கும். சுபாக்கி சின்ன வயசுல இருந்து நம்ம அரிமா கூட வளர்ந்திருப்பா. 2 பேருமே பக்கத்து பக்கத்து வீடு. பயங்கரமான குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் சுபாக்கி கிட்ட அரிமா உனக்கு யாருன்னு கேட்கும்போது, ஒரு தம்பி மாரி, இல்ல ஒரு பிரதர் மாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் சுபாக்கிக்கு அரிமா மேல ஒரு கிரஷ் இருக்கும். கயோரி அரிமாவோட லைஃப்க்குள்ள வந்ததுக்கப்புறம், அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்க, அதுலருந்து எப்படியாச்சும் வெளியில வரலாம். நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா அதுலருந்து வெளியில வந்துரலாம் அப்படிங்கிற மாரிலாம் சுபாக்கி நெனப்பா. பட் என்ன பண்றது? அவளால அது கொஞ்சம் கூட முடியாது. அந்த டைம்ல தான் இந்த ஒரு சீன் வந்திருக்கும். சுபாகி வந்து பேஸ்பால் விளையாண்டுகிட்டு இருப்பா இந்த சீன்ல. அவ மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கும். அவ வந்ததுக்கப்புறம், "நீ என்ன மறந்துட்டியா? என்ன பாரு" அப்படின்னு நெனச்சுக்கிட்டு சுபாக்கி ஓட ஆரம்பிப்பா. ஐ மீன் நம்ம இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ரன் ஓட ஆரம்பிப்பா. அவ கரெக்ட்டா ஒரு ரன் ஓடி முடிச்சதுக்கப்புறம், எல்லாருமே வந்து "வேணாம் இன்னொரு ரன் ஓடாத, ஓடாத" அப்படின்னு கத்துவா. பட் அவ மனசுக்குள்ள அந்த குழப்பம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, "இல்ல நான் ஓடுறேன்" அப்படின்னு சொல்லி இன்னொரு ரன்னுக்கு வேகமா ஓடப்போக, அப்ப அந்த டைம்ல அவ மனசுக்குள்ள என்ன பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அவ ரீச் ஆகுறதுக்குள்ள அவள அவுட் ஆக்கிருவாங்க.
இந்த ஒரு மொமெண்ட்ட நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் கயோரியும், அரிமாவும் மட்டும் தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல சுபாக்கி கிடையாது. அவ அவுட். ஐ மீன் வெளியில போயிட்டா அப்படிங்கிறத, இவளோட மன ஓட்டத்திலயும், அவள விக்கெட் ஆக்குறதுலயும் காமிச்சிருப்பாய்ங்க. செம்மல! இந்தாம்மா அந்த பையனோட மனசுல வந்து அவ வந்துட்டா. இதுக்கப்புறம் நீ கிடையாது அப்படிங்கிறத அவ்ளோ சிம்பிளா சொல்லியிருப்பாய்ங்க. அவுட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வச்சு. 3வது சீன் கடைசி எபிசோட் 22ல வந்திருக்கும். இந்த எபிசோட்ல தான் நமக்கு முழுசா ரிவீல் ஆயிருக்கும். கயோரி ஏன் அரிமா பின்னாடி அவ்ளோ தொரத்துனா, அவன ஏன் ட்ராமாலருந்து வெளில கொண்டு வரணும்னு நெனச்சா அப்படிங்கிறத வந்து இந்த எபிசோட்ல தான் ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. அண்ட் முக்கியமா இந்த சீன்ல அரிமா அந்த லெட்டர படிச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருப்பான். அப்ப அங்க ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும். அரிமா ஒரு பொசிஷன்ல நிப்பான். அவனுக்கு முன்னாடி தண்டவாளம் இருக்கும். அவனோட இமேஜினேஷன்ல கயோரி அந்த தண்டவாளத்துக்கு முன்னாடி தெரிவா. அந்த லெட்டர்ல எழுதியிருந்த வார்த்தைகள் எல்லாமே கயோரி பேசின மாரி காமிச்சுட்டு, தென் கயோரி மறைஞ்சதுக்கப்புறம், அங்க சுபாக்கி டக்குனு பிரசன்ட் ஆகுற மாரி ஒரு சீன் ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. "அரிமா இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில கயோரி கிடையாது, சுபாக்கி தான்." அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. இதுல இன்னொரு செம்ம மேட்டர் என்ன அப்படின்னா, சுபாக்கி வந்ததுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரெயின் ட்ராக்ல இருக்கிற கேட்டு மூடும். ஐ மீன் தண்டவாளத்துக்கு பின்னாடி இருக்கிற கயோரி உன் வாழ்க்கையில கிடையாது. அந்த சாப்டர் குளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற விதமா அந்த கேட்ட இப்படி மூடியிருப்பாங்க. என்னம்மா எழுதியிருக்கான்ல இந்த சீன்லாம். எப்படி இமேஜின் பண்ணானே தெரியல. மேபி அவன் லைஃப்க்குள்ள இந்த மாரி உண்மையாலுமே நடந்துச்சா? இல்ல இந்த ஆத்தர் லைஃப்ல யாராச்சும் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாரி நடந்திருக்கா? ஏன் நம்மள இந்த மாரி ட்ராமால போட்டு ஆட்டணும்? அப்படிங்கிற மாரி நெறையா திங்கிங் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த அனிமி சீரிஸ் ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கப்புறம். அண்ட் நான் இப்ப சொன்ன சீன்ஸ் உங்கள்ல நீங்க எவ்வளோ பேர் வந்து இத நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க? இல்ல ப்ரோ நான் நோட்டீஸ் பண்ணல. இப்ப நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்னா, இந்த மூமெண்ட் நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த அனிமி பத்தி நெறைய குட்டி குட்டியான ஃபேக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்ல சொல்றேன். செக் பண்ணி பாருங்க.